ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 1:40 ஆச்சு. நாங்கள் எல்லாருமே திருப்பதிக்கு வந்து கிளம்பிகிட்ருக்கோம். ஸோ வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ எங்கள் பிளேஸ் வந்து பெருங்களத்தூரில் இருக்குது. ஸோ நாங்கள் இப்போ பெருங்களத்தூர்லேருந்து எக்மோர் போகணும். எக்மோர் தான் எங்களோட போர்டிங் பாயிண்ட். ஸோ நாங்கள் எக்மோர் போயிட்டு பஸ் வந்து ஏறியாச்சு. ஸோ ஆக்சுவலாக அங்கே இது வந்து ஒரு பேக்கேஜாக தான் புக் பண்ணியிருந்தோம். ஒரு ஆளுக்கு வந்து 2100 ருபீஸு. இதில் வந்து ஃபுட் எல்லாமே இன்க்ளூசிவ் தான். ஸோ நாங்கள் பஸ்ஸில் போயிட்டுருந்தோம். கொஞ்சம் நேரம் கழித்து வந்து டீ பிரேக்குக்காக நிறுத்தியிருந்தாங்க. அந்த டைம் கிளைமேட் ரொம்பவே நல்லா இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக. ஸோ டீ எல்லாம் குடித்து முடிச்சுட்டு ரிட்டன் பஸ் ஏறியாச்சு. நாங்கள் பஸ்ஸில் தான் வந்து மேக்கப் போட்டுட்ருந்தோம். ஏன்னா 1:30 கிளம்புனதுனால அந்த மிட் நைட்டில் மேக்கப் போட முடியாது. ஸோ பஸ்லேயே நாங்கள் மேக்கப் போட்டுட்ருந்தோம். பாப்பாவுக்கும் நானும் போட்டுட்ருந்தோம். ஸோ மேக்கப் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே ட்ராவலில் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். நாங்கள் அதுக்கப்புறமா வந்து திருப்பதி ரீச் ஆகிட்டோம். திருப்பதியில் வந்து ஒரு ஹோட்டலில் எங்களோட லக்கேஜஸ் எல்லாம் வைக்கிறதுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் அங்கே சாப்பிட்றதுக்கும் வந்து நிறுத்தியிருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக வந்து இவங்க வந்து பிக்கப் பண்ணுறதுலேருந்து ட்ராப் பண்ணுற வரைக்கும் எல்லாமே இவங்களது தான். நீங்கள் வந்து ஏதாவது வெளியே போய் ஏதோ வாங்கணும், எக்ஸ்ட்ராவாக டீ காஃபி குடிக்கணும், அது மட்டும்தான் உங்கள் எக்ஸ்பென்ஸே தவிர மற்றபடி எல்லாமே இவங்களதுலேயே இன்க்ளூட் ஆகிடும். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா கேசரி, இட்லி, தோசை, பொங்கல், வடை, சாம்பார், சட்னி, காஃபி, டீ எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இதே மாதிரி தான் லஞ்சுக்கும் நமக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி தான். ஸோ ஃபுட்டு வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ நாங்கள் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டன் வந்து வந்த பஸ்ஸில் இல்லாமல் அங்கேயே ஒரு லோக்கல் பஸ் வந்து வச்சுருந்தாங்க. அந்த பஸ்ஸில் ஏறி மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது வந்து செக்கிங் ஏரியா. நம்ம ஏதாவது ரெஸ்ட்ரிக்டட் பொருள் எடுத்துகிட்டு வரோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக. ஸோ இந்த செக்கிங்ஸ் எல்லாம் க்ராஸ் பண்ணி முடித்ததும் நம்ம பஸ்ஸில் மறுபடியும் ஏறி வந்து மலை ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆனால் வெயில் ரொம்ப அதிகம். இந்த டைமில் நீங்கள் வந்து திருப்பதி போகணுன்னு நினச்சிங்கன்னா ரொம்பவே வெயில் அதிகம். இந்த டைமில் ட்ராவல் பண்ண முடியாது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்தவங்களில் பாதி பேர் மொட்டை அடிக்கணும், காது குத்தணும்னு சொன்னதுனால அவங்கள தனியாக இறக்கி விட்டுட்டு எங்களை வந்து தனியாக ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக நிறுத்தியிருந்தாங்க. அந்த டைமில் நாங்கள் சும்மா சில் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருந்தோம். ஒன்ஸ் அவங்க காது குத்தி மொட்டை அடிச்சுட்டு வந்ததும் நாங்கள் தரிசனம் பார்க்க போயிட்டோம். ஸ்பெஷல் தரிசனம் தான். தரிசனமெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் சும்மா போயிட்டு குட்டீஸ்க்காக வந்து ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த மாதிரி 90s கிட்ஸாக விளையாடின பொருள் எல்லாமே அங்கே இருந்தது. எத்தனை டைம் பார்த்தாலும் இதை வாங்கணுங்கிற ஆசை நம்மளை விடவே விடாது. ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி பாப்பாவுக்கு வந்து ஒரு சின்ன அந்த ஸ்லேட் மாதிரி வாங்கினோம். அது ரொம்பவே புதுசாக இருந்தது. நம்ம என்ன எழுதினாலுமே எழுதி முடிச்சுட்டு அந்த டெலீட் பட்டன் அழுத்தினா இது வந்து காணாமல் போயிடுது. ஸோ இந்த பொருள் வந்து வாங்கியிருந்தோம். இதே மாதிரி சில வளையல் வாங்கியிருந்தோம். மற்றபடி பாப்பா தம்பிக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே வாங்கியிருந்தோம். தம்பி ஒரு ஸ்பின்னர் வாங்கியிருந்தான். ஸோ அது எல்லாத்தையுமே விளையாட்டு காமிச்சிக்கிட்டு இருந்தோம். இந்த கேப்பில் நாங்கள் வாங்கிட்டு வந்த உடனே எல்லாத்தையுமே அவங்கவுங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. வாங்கிட்டு வந்த லட்டு எல்லாத்தையுமே. ஸோ எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு ரிட்டன் நாங்கள் பஸ் ஏறிட்டோம் கிளம்புறதுக்காக. ஆக்சுவலாக வந்து நாங்கள் கிளம்புறப்போ டைம் வந்து ஈவினிங் 5:30 ஆகிடுச்சு. ஏன்னா அங்கே சாட்டர்டேங்கிறதுனால ரொம்பவே கூட்டமாக இருந்தது. நாங்கள் கீழே போய் லஞ்சு சாப்பிட வேண்டிய டைமில் டின்னர் தான் சாப்பிட்டோம், அந்த காம்ப்ளிமெண்ட்ரியாக இருந்ததை. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டன் பஸ் ஏறிட்டோம். நாங்கள் பஸ் ஏறிட்டு அவங்க கிண்டியில் தான் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. கிண்டி டு நாங்கள் பெருங்களத்தூர் போனோம். வீடு போய் சேர்கிறப்போ டைம் பார்த்திங்கன்னா 1:30 ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க. இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். டாடா, பை பை.